சீமான் சார், நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேசின வீடியோஸ் எல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு வந்து கொஸ்டினை கேளுங்க. நீங்க கொஸ்டினை நேத்து கேக்குறீங்க, இதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆன்சரையும் சொல்லி வச்சிருக்கீங்க. அப்புறம் நாங்க என்னத்த பதில் சொல்றது? நேத்து என்னடானா விஜய் நடிச்ச 69 படத்துல ஏதாவது ஒரு படம் நல்ல படம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல விஜய் நடிச்ச படத்துல உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச படம் ஒரு படம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்னன்னா எனக்கு மெர்சல் பிடிக்கும், பிகில் பிடிக்கும் 2 படத்தை சொல்லிருக்கீங்க. அப்ப நாங்க எப்படி ஆன்சர் பண்றது? ஆன்சர் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு வந்து கொஸ்டின் கேட்டா அப்புறம் என்னன்னா சரி என்ன சார், வாட் சார், இட்ஸ் வெரி ராங் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? உங்க தம்பிங்க ஏதாவது திறன் நிதி கொடுக்கறத நிறுத்திட்டாங்களா? ஏன்னா 8% 4% ஆயிடுச்சு. ஒருவேளை திறன் நிதி கம்மி ஆயிடுச்சு, நம்ம தம்பிங்க நம்மள மறந்துட்டாங்க, அதனால நம்ம மீட்டிங்க வச்சு ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படின்னு பேசுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் நாங்க விஜய் அண்ணா படத்தை பார்த்தெல்லாம் நாங்க ஓட்டு போடல சார். அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை பார்த்துதான் ஓட்டு போட்டோம். 2009 நினைக்கிறேன் மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க சார். அதுல அவங்க நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. படிக்க முடியாம கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரிசி, மளிகை சாமான், அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கஷ்டப்படுற இந்த சென்னையில கஷ்டப்படுறாங்க, நிறைய கஷ்டப்படுற ஃபேமிலிஸ்க்கு இந்த பொங்கல் பரிசு அந்த மாதிரி எல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. முக்கியமா அவங்க சொந்த காசை போட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நாங்க இவங்க மக்கள் பணத்து மேல ஆசைப்பட மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, இவங்க இப்பவே எந்த ஒரு பொறுப்புலயும் இல்லாம இவ்வளோ நல்லது பண்றாங்களே, அப்ப பொறுப்புல இருந்தா இன்னும் எவ்வளவு நல்லது பண்ணுவாங்கன்றத நம்பிதான் நாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். எங்க நம்பிக்கை எல்லாம் வீண் போகல, அவங்க நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் லஞ்சம் வாங்காத ஏதாவது வேலை நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப தாவை காய்ச்சல் அதெல்லாம் நடக்குது. நாங்க அதெல்லாம் நம்பிதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, இன்னும் நல்லது பண்ணுவாரு. அதனால நீங்க சொல்ற மாதிரி நாங்க அவர் படத்தை பார்த்துலாம் ஓட்டு போடல. நாங்க அவர் நல்லது செய்வாரு நம்பிதான் ஓட்டு போட்டோம். செய்வாரு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்புறம் நீங்க அல்லு சில்லுன்னு சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல, சத்தியமா உங்களை சொல்லல. அந்த அல்லு சில்லுல கூட நீங்க இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் எதையாவது ஒண்ணு கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. அந்த அல்லு சில்லு எல்லாம் உங்களெல்லாம் சொல்லல. சரிங்களா? அப்புறம் நீங்க எது பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேசுனதை பார்த்துட்டு பேசுங்க. ஏன்னா நீங்களே கொஸ்டின் கேட்கும் போது எல்லாத்துலயும் ஆன்சரும் சொல்லிட்டு வந்துடுறீங்க, எங்களுக்கு வேலை இல்லாம பண்றீங்க. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க.